வணக்கம். எல்லாம் வல்ல அன்னை மூகாம்பிகையின் அருளோடு இன்றைய சிந்தனைகள். பல்லூர் அப்படிங்கிற ஒரு கிராமம். இது காஞ்சிபுரத்திலிருந்து திருமால்பூர் செல்லுகின்ற வழியில் இந்த பல்லூர் அப்படிங்கிற கிராமம் இருக்கிறது. இந்த கிராமத்தில் ஒரு வாராகி அம்மன், அதாவது சுயம்பு வாராகி அம்மன் அப்படின்னு ஒரு ஆலயம் இருக்கிறது. இந்த ஆலயம் உருவான கதையை உங்களுக்கு சொல்லுகிறேன். இங்கே என்ன முக்கியத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அரசாங்க பதவியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சில புல்லுருவி அப்படின்னு சொல்லுவாங்க எதிரிகளால் இந்த அரசாங்க பதவியில் அரசாங்கத்தில் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளால் சில பேர் பார்த்தீங்கன்னா நியாயமாக இருப்பாங்க, ஆனால் அவங்கள போட்டு புழிஞ்சி எடுத்துருவாங்க மேலே இருக்கிற அதிகாரிகள். அந்த மாதிரி சங்கடங்கள் அதிகமாக இருக்கக்கூடிய அரசாங்க பணியிலிருந்து அதிலிருந்து பிரச்சனைகள் அதிகமாக பார்க்கக்கூடியவர்கள் செல்ல வேண்டிய ஆலயம் இந்த வாராகி அம்மன். இந்த வாராகி அம்மனுக்கு கரிநாளில் போய் நீங்கள் 9 இளநீர் வைத்து அபிஷேகம் செய்தால் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் குறையும். அரசாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள், அதுவும் குறிப்பாக மருத்துவத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், அரசாங்க டாக்டர் சும்மா பந்தாடிக்கிட்டே இருப்பாங்க. இந்த ஊர்லேருந்து அந்த ஊரில் போடுறது, அந்த ஊரில் இந்த ஊர் போடுறது அப்படின்னு மாற்றி மாற்றி பந்தாடிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அவங்க இந்த வாராகி அம்மனை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக அவர்களுக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுபடுவார்கள் அப்படிங்கிறது தான். என்னன்னா, இங்கே ஒரு ஆலயம் இருந்தது, மந்திரகாளி அம்மன் அப்படின்னு ஒரு ஆலயம். இந்த மந்திரகாளி அம்மன் ஆலயம் மலையாள மாந்திரிக படித்தவர்கள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த மந்திரகாளி அம்மனை மந்திர கட்டுகளால் கட்டி கோயிலை மூடி வைத்து விட்டார்கள். ஆற்றுல ஒரு நாள் நல்ல தண்ணி அடித்து போய்கிட்டு இருக்கு. அப்படி போகிற பொழுது ஒரு அம்மன் உருவம் மிதந்து கொண்டு வருகிறது, வாராகி அம்மன். அந்த வாராகி அம்மன் இடம் தேடி கொண்டிருக்கிறார், எங்கே போய் நாம் அமர்வது அப்படின்னு. அப்படி தேடிக்கிட்டு வரும்பொழுது இந்த மந்திரகாளி அம்மன் கோயில் வந்த உடனே, இந்த இடம்தான் நமக்கு உச்சிதமான இடம், இந்த இடத்தில் இருந்துதான் நாம் இந்த கலியுகத்தில் அருள்பாலிக்கப் போகிறோம் என்பதை தெரிந்து கொண்டு அந்த காளியம்மன் அங்கிருந்து வர, வாராகி காளியம்மன் கோயிலில் கதவை திறந்து எனக்கு வழிவிடு அப்படின்னு சொல்கிறார். அப்பொழுது இந்த மந்திரகாளி அம்மன், இல்லை, நான் ஒரு மாந்திரிகத்தின் ஆளினால் கட்டப்பட்டு அடிமையாக இருக்கிறேன், மந்திர கட்டுக்களோடு இருக்கிறேன், உனக்கு கதவை திறந்து வர முடியாது அப்படின்னு சொல்கிறார். உடனே இந்த வாராகி அம்மன் என்ன பண்ணுறா, அந்த கதவை திறந்து அந்த மந்திர கட்டுக்கெல்லாம் அறுத்து விடுறார். இது அந்த மந்திரவாதிக்கு அன்றைக்கி தெரிஞ்சு போகுது. மந்திரவாதி உடனே திரும்பவும் மந்திர கட்டுக்கெல்லாம் போடுற பொழுது இந்த வாராகி அம்மன் காளி ஸ்வரூபம் எடுத்து அவனை 2ஆக பிளந்து அவளுடைய பாதத்தில் போடுகிறார். உடனே இந்த மந்திரகாளி அம்மன், இந்த ஆலயத்திலேயே நீ குடிகொண்டு இங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு அருள்பாலித்து அரசாளி அப்படிங்கிற பேரோடு அரசாங்கத்தில் பணிபுரியவர்கள், அந்த காலத்தில் அரசாங்கம்னா உங்களுக்கு தெரியும், ராஜாக்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்க வேண்டும். ராஜாக்கள் ஏதாவது பிரச்சனையோடு வந்தால் அந்த பிரச்சனைகளை தீர்த்து வைத்து அருள்பாலிக்க வேண்டும் சொல்லி இந்த மந்திரகாளி அம்மன் அந்த வாராகி அம்மன்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறார். இந்த மந்திரகாளி அம்மன் எதிரில் இருக்கும் வேப்ப மரத்தடியில் அமர்ந்து கொண்டு உள்ளே வாராகி அம்மனுக்கு இடமளித்து அங்கே வரக்கூடிய அரசு சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கக்கூடிய அம்பாலாகவும், கரிநாளில் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த காதல் திருமணம் செய்வாங்க. இந்த காதல் திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாராலையும் முடியாது, அது அவங்களுடைய விருப்பம். ஆனால் நல்ல நாளில் இதை செய்கிறார்களா அப்படின்னு பார்க்கறது கிடையாது. அவசர கோலத்தில் காவல் நிலையத்தில் வைத்து திருமணம் செய்து கொள்ளுவார்கள்.
அன்னைக்கு கரிநாளாக இருக்கலாம், அஷ்டமியாக இருக்கலாம், ஏதாவது ஒரு நல்ல நாள் இல்லாமல் இருக்கலாம். இந்த கரிநாள் அப்படிங்கிறத கூட நான் நிறைய விஷயங்களை பற்றி சொல்லியிருக்கிறேன். கரிநாள் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் சொல்லியிருக்கிறேன். பழைய வீடியோக்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த மாதிரி நாட்களில் இந்த மாதிரி செய்கின்ற பொழுது அந்த தோஷம் என்ன ஆகும் அப்படின்னா, இவர்கள் விரைவில் மனமுறிவு ஏற்படும். அது மாதிரி நடைபெறாமல் இருப்பதற்கு இந்த ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்தீர்களே ஆனால் 9 இளநீர் அந்த அம்பாளுக்கு அபிஷேகம் செய்து செவ்வரளி பூக்களினால் அர்ச்சனை செய்து நீங்கள் வீட்டிலிருந்தே நைவேத்தியம் செய்து எடுத்து சென்று அங்கே பூஜிக்கலாம். அந்த அம்பாளை வழிபாடு செய்தால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்நாளில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், அரசாங்கத்தால் வரக்கூடிய தொந்தரவுகளிலிருந்து விடுபட்டு சந்தோஷமாக வாழலாம். எல்லோரும் என்புற்றிருக்க வாராகி அம்மனை பிரார்த்தனை செய்கிறோம்.